ராயல் ரம்பிள்ல ப்ராக் லெஸ்னரை எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஆமா. என்னது? ப்ராக் லெஸ்னரை எலிமினேட் பண்ணிட்டாங்களா? ஆமாங்க. ப்ராக் லெஸ்னரை எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ராயல் ரம்பிள்ல நம்பர் 12th என்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பீஸ்ட் ப்ராக் லெஸ்னர், ஆல்ஃபா மேல் ஆஃப் அவர் ஸ்பீசிஸ் ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா என்டர் ஆகியிருப்பார். ப்ராக் என்டர் ஆனதும் அரினால எப்பவும் போல் பயங்கர சத்தம், ஒரே கிளுகிளுப்பாக தான் இருந்துச்சு. ரிங்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம சேமஸ், ட்ரூ மெக்கிண்டர், கந்தர் இந்த மாதிரி பயங்கர ப்ரூட்டலான ஹார்ட் ஹிட்டிங் ரெஸ்லர்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாரும் நிற்கும்போது நம்ம ப்ராக் உள்ளே போனார் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நாம் எதிர்பார்த்தது நடந்துச்சு. ப்ராக் உள்ளே போனதும் சேமஸை தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ட்ரூ மெக்கிண்டருக்கு ஒரு சூப்ளெக்ஸை போடுவார். அதுக்கப்புறமா சேமஸை பிடிச்சி அவருக்கு ஒரு சூப்ளெக்ஸு. அதுக்கப்புறமா நம்ம ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் டீமை சேர்ந்த ஏஞ்சலா டாக்கின்ஸ் வருவார், அவருக்கு ஒரு சூப்ளெக்ஸு. அதுக்கப்புறமா சாண்டா எஸ்கோபர் பார்த்தீங்கன்னா ரிங்குக்கு மேலேருந்து ப்ராக் லெஸ்னர் மேலே ஒரு டைவை போடுவார். அவரை யார்லேயே கேட்ச் பண்ணி அப்படியே அங்கேருந்து அலேக்கா பேக் சைடு வாக்கில் தூக்கி ரிங்குக்கு வெளியே போடுவார். அதுக்கப்புறமா ஏஞ்சலா டாக்கின்ஸ் எலிமினேட் பண்ணார். அதுக்கப்புறமா நம்ம அகாடமியை சேர்ந்த சூஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம சாட் கேபிள் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக் லெஸ்னரோட முதுகுப்புறத்தில் யார் இருந்து ஒரு ஸ்லீப்பர் ஹோல்டை போடலான்னு பார்ப்பார். அவர் அப்படியே அலேக்கா தூக்கி ஒரு எஃப்ஐ போடுற மாதிரி போட்டு அப்படியே ரிங்குக்கு வெளியே தூக்கி போட்டுருவார். சாட் கேபிள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மல்லாக்க படுத்துட்டு இருப்பார். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ட்ரூ மெக்கிண்டர் திரும்பவும் ப்ராக் லெஸ்னரை அடிக்க போவார். அப்புறமா ட்ரூ மெக்கிண்டருக்கு ஒரு சூப்ளெக்ஸை போடுவார். அதுக்கப்புறமா சேமஸ் வருவார். சேமஸுக்கு ஒரு பெல்லி டு பெல்லி சூப்ளெக்ஸை போடுவார். சேமஸோட தலை பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஸ்டேஜில் போய் கொடூரமான முறையில் மோதிச்சு. ஆனால் இது பாட்சான ஒரு பெல்லி டு பெல்லி அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் சேமஸுக்கு உண்மையில் இந்த பெல்லி டு பெல்லி மூணால் கொஞ்சம் இன்ஜுரி ஆகியிருக்கும். அடுத்ததாக நடந்தது ஒரு தரமான சம்பவம். ப்ராக் லெஸ்னர் பார்த்திங்கன்னா எப்போவுமே சந்தோஷமாக சிரிச்சிட்டே இருக்காப்புல. கஷ்டத்துலேயும் சிரிக்கிறாரு, நஷ்டத்துலேயும் சிரிக்கிறாரு, இன்பத்துலேயும் சிரிக்கிறாரு, துன்பத்துலேயும் சிரிக்கிறாரு. ஓவராலாக ஒரே சிரிப்பு தான். ரொம்பவே கூலாக மாசாக இருக்காப்புல. ஸோ கந்தர் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் ப்ராக்கை பார்த்து நடுங்கின மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா கந்தர் தைரியமாக ப்ராக் லெஸ்னரை போய் ஃபேஸ் பண்ணுவார். அதுக்கப்புறமா ப்ராக் லெஸ்னரோட செஸ்ட்டில் ஒரு சாப் அடிப்பார். ஆனால் ப்ராக் லெஸ்னர் எதுவுமே ஆகாத மாதிரி அசால்ட்டாக நின்றுட்டுருப்பார். இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஃபேஸ் ஆஃப் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆல்ரெடி ரிங்கில் இருக்கிறது எல்லாருமே ஹார்ட் ஹீட்டிங் ரெஸ்லர்ஸ். மூணாவதாக ஒரு ஆள் வந்து ஜாயின் பண்ணார் பாருங்க. அது யார் அப்படின்னா நம்ம ஆல் மைட்டி பாபி லேஸ்லி தான். நம்பர் 13வது ஸ்பாட்டில் நம்ம பாபி லேஸ்லி மாசாக வந்து என்டர் ஆனார். உள்ளே வந்தவர் டைரெக்டாக நம்ம ப்ராக் லெஸ்னருக்கு ஒரு ஸ்பியரை போட்டார். அதுக்கப்புறமா நம்ம ஜானி கார்கனோவை தூக்கி ஒரு ஸ்லாமை போட்டார். அதுக்கப்புறமா நம்ம ட்ரூ மெக்கிண்டருக்கு ஒரு ஸ்பியரை போட்டார். அதுக்கப்புறமா நம்ம சேமஸுக்கு ஒரு ஸ்பியரை போட்டார். அதுக்கப்புறமா நம்ம கந்தருக்கு ஒரு ஸ்லாமை போட்டாருங்க. அதுக்கப்புறமா நம்ம ப்ராக் லெஸ்னர் பாபி லேஸ்லியை தூக்கி ஒரு எஃப்ஐ போடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவார். ஆனால் பாபி லேஸ்லி அந்த எஃப்ஐலேருந்து தப்பிச்சு எண்ணி பார்க்குறதுக்குள்ள ஜஸ்ட்டு ஒரு 2 செகண்ட் கேப்பில் ப்ராக் லெஸ்னரை அசால்ட்டை எலிமினேட் பண்ணி விட்டுருவார். ஸோ வெளியே போனால் நம்ம ப்ராக் லெஸ்னர் ஒரு லுக்கை கொடுத்துருப்பார் பாருங்கள். அவர் அவ்வளோ ஷாக் ஆகிட்டார். ஒரு பயங்கர டெரரான லுக்கு தான் அது. ப்ராக் லெஸ்னரால் சுத்தமாக நம்பவே முடியலை நம்ம எலிமினேட் பண்ணப்பட்டுட்டோம் அப்படிங்கிறத. குறிப்பாக ப்ராக் லெஸ்னரோட கண் வெளியெல்லாம் அப்படியே வெளியே தெரிஞ்சுது. அதுக்கப்புறமா தலைவர் சின்னதாக நலி போட்டு ஒரு ஸ்மெயிலை போட்டிருப்பாரு. அதுக்கப்புறமா வேறு வழி கிடையாதுங்க, நம்ம ப்ராக்கை எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ராக் எலிமினேட் ஆனது கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் இது மூலமாக அடுத்து ரெசல்மேனியாவில் ப்ராக் லெஸ்னர் வெர்சஸ் பாபி லேஸ்லிக்கான மேட்ச் நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் நடக்கும். ஸோ அந்த மேட்ச் உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த ராயல் ரம்பிளில் ப்ராக் லெஸ்னர் எலிமினேட் ஆனது உங்கள் யாரையாவது மனதளவில் பாதிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணி விடுங்க நண்பா. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் நண்பா. தொடர்ந்து இதை மாதிரி இந்த ராயல் ரம்பிளோட அப்டேட்ஸை பார்க்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா மறக்காமல் எந்த மூமெண்ட்ஸை போடணும் அப்படின்னு கீழே கமெண்ட்டை போட்டு விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க.